அவ என்ன ஜாதி என்ன கோத்திரம் ஒண்ணுமே தெரியாதே. கோத்திரம் பார்த்தேன்னா பாத்திரம் தேய்க்க ஆள் கிடைக்காது சாமி. என் அத்தியும் பேர் ஆத்துல வேலை பார்த்தவன் 10,000 ரூபாய் பட்டுப்புடவை எடுத்துட்டு போயிட்டான். அவனை எங்க போய் பிடிக்கிறது? எப்படியும் மேட்சிங் பிளவுஸ் திருட மறுபடியும் வருவான், அப்போ புடிச்சுங்க. நீ ரொம்ப பேசுற. இல்லையே, 4 லைன் தானே பேசுனேன். வேலைக்கு ஜென்ஸ் மட்டுமா இல்ல லேடிஸும் இருக்கீங்களா? கண்டிப்பா நேபாள் லேடிஸ் தாப்பால் போட்டு கிளீன் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனி ஒரு ஃபார்முக்கு வர வரைக்கும் லீவே இல்ல. ஆமா, லீவுன்னு யாரும் வாயை திறக்கூடாது. சப்போஸ் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேற வழியே இல்ல, சனிக்கிழமை ராத்திரி ஃப்ரெண்ட்ஸோட போய் சரக்கு அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைனா லீவ் எடுத்துக்கலாம். என்ன மச்சான், நம்ம முன்னேறதுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் நான் முன்னேறாம முருங்க மரம் ஏறிட்டு இருக்கிறோம். அரசாங்கமே அவர் கையில. அரசாங்கனா ஹேண்ட் பேக்கா சார் அவன் கையில வச்சு சுத்தறதுக்கு? ஒருத்தர் மட்டுமா? இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் காசு வாங்கின்னு கும்பலா உள்ள அனுப்புவாங்களே, அந்த மாதிரி அனுப்ப மாட்டீங்களா?